வணக்கம் நண்பா, வெல்கம் டு எனிதிங் இன் தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ஒரு பொண்ணை எஸ் சொல்ல வைக்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிற சிங்கிள் பசங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஒரு செமையான சைக்காலஜிக்கல் ட்ரிக்கை மட்டும் பயன்படுத்தி ஒரு பொண்ணை நீங்க என்ன கேட்டாலும் எஸ் சொல்ல வைக்கிறது எப்படி என்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஒரு சின்ன ட்ரிக் தான் யூஸ் பண்ண போறோம், பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக் நண்பா. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, லைக்கை போட்டுட்டு அதே போல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. பொண்ணுங்க அவ்வளவு சீக்கிரத்துல நீங்க கேட்கிற எல்லாத்துக்குமே எஸ்ன்னு சொல்லிட மாட்டாங்க. ஸோ அவங்கள ஒரு விஷயத்துக்கு சம்மதிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. ஸோ அதுக்காக ஒரு சிம்பிளான சைக்காலஜிக்கல் ட்ரிக்கை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு ஒரு செமையான எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி. ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் ஒரு சாப்பாடை கொடுத்து சாப்பிடுன்னு சொன்னா அந்த குழந்தை உடனே சாப்பிடாது, ரொம்பவே அடம் பிடிக்கும். உங்களுக்கே தெரியும் உங்க வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்க எந்த அளவுக்கு அடம் பிடிப்பாங்கன்னு. ஸோ அந்த குழந்தையை ஈஸியாக சாப்பிட வைக்கிறதுக்காக நான் ஒரு வழி சொல்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகிட்ட போய் நீங்கள் சாப்பாடை கொடுத்து சாப்பிடுன்னு சொன்னாதான் அந்த குழந்தை சாப்பிடாது. இதுவே நீங்கள் 2 ஆப்ஷன் வச்சிங்கன்னு சொன்னால், ஏதாச்சும் 2 ஃபுட் ஐட்டம்ஸ், சாக்லேட் அண்ட் கேக், இது ரெண்டையும் கொண்டு போய் அந்த குழந்தைக்கு முன்னால் வச்சு இதில் உனக்கு எது வேணும்னு கேட்டால் கண்டிப்பாக குழந்தை நோன்னு சொல்லாது, எனக்கு ஏதாவது ஒரு ஃபுட் வேணும்னு சொல்லி ஒரு ஃபுட்டை சூஸ் பண்ணிக்கும். ஸோ இதுதான் சிம்பிளான சைக்காலஜி ட்ரிக். நீங்கள் ஒரு விஷயத்தை நேரடியாக ஒருத்தங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க டைரெக்டாக நோன்னு சொல்லிடுவாங்க. இதுவே அவங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணுவாங்களே தவிர எனக்கு ரெண்டுமே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க நண்பா. இதுதான் ஹியூமனோட சைக்காலஜி. ஸோ இந்த ட்ரிக்கை தான் பொண்ணுங்க கிட்ட நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க. உதாரணமாக ஒரு பொண்ணு கிட்ட போய் நீங்கள் மொபைல் நம்பர் வாங்கணும்னா நேரடியாக போய் உங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களான்னு கேட்குறத விட நீங்கள் அவங்க கிட்ட போய் ஒரு கொஷனை வைங்க. என்னன்னு சொன்னால், நீங்கள் வாட்ஸ்அப் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்களா அல்லது நீங்கள் சோஷியல் மீடியா ஃபேஸ்புக் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பொண்ணுங்க எல்லாருமே அதிக நேரம் வாட்ஸ்அப்பில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு நான் வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லும்போது நீங்கள் டிரெக்டாகவே உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்கன்னு கேட்கும்போது அவங்க தாரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்காக கண்டிப்பாக அவங்க கொடுத்துருவாங்கன்னு சொல்லலை, பட் நீங்கள் டிரெக்டாக மொபைல் நம்பர் கேட்குறத விட இப்படி 2 ஆப்ஷன் வச்சு கேட்கும்போது அவங்க கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அடுத்தது, ஒரு பொண்ணு கூட நீங்கள் சேட் பண்ணுறதுக்கு அவங்க நெக்ஸ்ட் டே ஃப்ரீயாக இருப்பாங்களா இல்லையான்னு கேட்கணும். ஸோ அதை போயிட்டு நீங்கள் டிரெக்டாக நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க இல்லைன்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அவங்க கிட்ட போய் நீங்கள் நாளைக்கு மார்னிங் ஃப்ரீயாக இருப்பீங்களா அல்லது ஈவினிங்கில் ஃப்ரீயாக இருப்பீங்களா அதிகமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஏதோ ஒரு டைம் ஃப்ரீயாக இருப்பான்னு சொல்லுவாங்க. ஈஸியாக அவங்க எந்த டைம் ஃப்ரீயாக இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் டிரெக்டாக போய் ஒரு கொஷனை வைக்கும்போது அதுக்கு நோ சொல்கிறதுக்கு ஹியூமனோட சைக்காலஜி அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் நீங்கள் 2 ஆப்ஷனை வைக்கும்போது அவங்க ஃபோக்கஸ்ஃபுல்லாக அந்த ஆப்ஷனில் தான் போகுமே ஒழிய நீங்கள் எதை கேட்குறீங்கன்றதை அவங்க ஃபோக்கஸ்ல இருந்து விட்டுருவாங்க. ஸோ நண்பா, நீங்கள் இந்த ட்ரிக்கை ஒரு பொண்ணுக்கிட்ட அப்ளை பண்ணும்போது அது நீங்கள் ஃபோன் நம்பர் கேட்குறதுக்காக இருக்கட்டும் அல்லது அவங்கள அவுட்டிங் கூப்பிட்றதுக்காக இருக்கட்டும், கண்டிப்பாக அவங்க எஸ் சொல்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும் நண்பா. ஸோ நீங்கள் எல்லாருமே டிஃப்ரெண்டான வீடியோஸ் என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறீங்க. இனி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் கேட்குற வீடியோஸ் மாதிரி தான் வரும் நண்பா. ஸோ அந்த வீடியோஸை தொடர்ச்சியாக பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு எந்த மாதிரியாக வீடியோஸ் வேணுமென்றதை கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுருங்க.